Assalamualaikum. Hi viewers, welcome to Sitima Kitchen. இன்னைக்கு நம்ம சித்திமா கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பேர் ரோஸ்போரா. இது வந்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள கிட்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், பர்ஃபெக்டாகவும் வரும். அதர்வைஸ் டேஸ்ட்டை பார்த்தா சொல்லவே வேணாம், அல்டிமேட்டாக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ரோஸ்பரா ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். பசுநெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் ஒரு கப் ரவா எடுத்துருக்கேன். அது இந்த நெய்யில் நல்லா சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெய்யும் இந்த ரவாவும் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகணும். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். இப்போ 2-3 நிமிஷம் நல்லாவே வறுத்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் பால் எடுத்துருக்கேன். இதில் 1/2 கப் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா உதிரியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம், நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு. இந்த மாதிரி இருந்தால் போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ரவா மிக்ஸரை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துப்போம், பால் மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நான் வந்து மில்க் பவுடர் சேர்க்க போகிறேன். இது வந்து டேஸ்ட்டுக்கும் செமையாக இருக்கும், நல்ல பால் வாசமாக இருக்கும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் மாதிரி எடுத்துப்போம். ஸ்வீட்டில் லைட்டாக சுள்ளுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சோடாப்பு சேர்க்குறோம், ஆப்ப சோடா. உப்புலாம் வேண்டாம், ஆப்ப சோடாவே போதும். நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த சோடாப்பு சேர்க்குறதுனால நம்மளுக்கு பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பால் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம எடுத்துப்போம். இதேமாரி எல்லா ரவா உருண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு பேனில் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு ஒரு ஆயில் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த ரோஸ்போரா உருண்டையை நம்ம வந்து பொரிச்சு 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருவோம். இப்போ இது பொரிச்சு எடுத்தாச்சு. இதுக்கு ஸ்வீட் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சுகர் சிரப் இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேனில் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதே குவான்டிட்டி அளவில் நம்ம வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் அந்த சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து இது வந்து நல்லா கம்பி பதம் வரணும், இது வந்து நல்லா ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த சீனிப்பாவை வந்து நம்மளுக்கு பிசு பிசுங்கிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த ரோஸ்பரா ஸ்வீட்டை இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஊறணும். ஊறினா தான் நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட் மெல்ட் ஆகி கிடைக்கும். ஸோ ஒரு 1/2 hour or 1 hour வந்து நல்லா ஊற வைக்கலாம். வெறும் ரவாவில் நம்ம ரோஸ்பரா ஸ்வீட் செஞ்சாச்சு. இது நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இன்ஷால்லா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.